அவராய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யார் பாக்கியவான்? இந்த பூமியிலேயும் மறுமையிலேயும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். யார் அந்த பாக்கியவான் என்று வேதாகத்தில் பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் அநேக பாக்கியவான் பாக்கியவாதிகள் என்று வேதவசனம் சொல்லுது. யார் பாக்கியவான் அப்படின்னா வேதவசனம் சொல்லுது, யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் கீழே சிந்தும் பொழுது, ஒரு மனிதனுடைய பாவங்களுக்காக சிந்தும் பொழுது அவனுடைய பாவம் மூடப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கோ இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துக்குள் வரும் பொழுது நீ பாக்கியவதியாக மாறுகிறாய். இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது, அவரை சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அவரை நம்புகிறவன் பாக்கியவான். எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள்? யோபுவை போல சோதிக்கப்பட்டாலும் அவனுடைய மனைவி தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னான். பிள்ளைகளை இழந்து விட்டான், சொத்துக்களை இழந்து விட்டான், இப்பொழுது வியாதி, சரீரத்தில் சுகமில்லை. இப்படி இருந்த நேரத்திலும் அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட வேதனையிலும் சோதனையிலும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, நீங்கள் பாக்கியவான் பாக்கியவது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நீ பாக்கியவானும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறீர்கள். சோதிக்கப்பட்ட வேளையிலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு பாக்கியவான் என்று அழைக்கிறார். இப்பொழுது உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லதாக நம்முடைய மாறாத கிருபை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்லதாக.